ஏன் இவ்வளவு பதட்டமாக இருக்கிறாய்? பொறுமையாக இரு. இல்லை என்றால் தவறு செய்வாய். இந்த சென்டென்சஸை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஏன் இவ்வளவு பதட்டமாக இருக்கிறாய்? ஸோ பதட்டமாக இருக்கிறதுனா நம்ம இங்கிலீஷில் நர்வஸ்னு சொல்லுவோம். ஸோ ஏன், why are you? ஏன் இவ்வளவு பதட்டம்? so nervous. நெக்ஸ்ட், பொறுமையாக இரு. பொறுமைனா பேஷன்ஸ் இங்கிலீஷில். ஸோ பொறுமையாக இரு அப்படின்னா பி பேஷண்ட். நெக்ஸ்ட், இல்லை என்றால் தவறு செய்வாய். தவறுக்கு இங்கிலீஷில் நம்ம மிஸ்டேக்னு சொல்லிடுவோம். ஸோ தப்பு பண்ணிடுவ அப்படி சொல்கிறாங்க. அப்போது யூ வில் மேக் மிஸ்டேக். நெக்ஸ்ட், இல்லை என்றால், அப்போது இல்லைனா அப்படிங்கிறதுக்கு நம்ம இங்கிலீஷில் ஆர்எல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஆர்எல்ஸ் யூ வில் மேக் மிஸ்டேக். ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸை நீங்களும் இங்கிலீஷில் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கிலீஷ் கஃபே பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. English Cafe. We present you the perfect English.